கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே திருச்சபையிலே பங்கு பெற்று தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நாம் ஆராதிக்கிற தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க ஆயத்தமாயிருப்போம். ஏனென்றால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால் உங்கள் வீட்டை ஆலயமாக மாற்றி பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிப்போம். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த காலை ஆராதனையிலே சங்கீதம் 91 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பழைய பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Yes, Lord. Thank you, Jesus. Amen. உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவான். Thank you, Lord. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வருபவர்களும் என்றென்றைக்கும் சுகமாயிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். எஸ், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள். துதிப்போமா? எஸ், தேங்க்யூ. தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். கைகளை தட்டி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். மாணவரின் எஸ் லார்ட் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. எஸ் லார்ட், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம். ஓ, பெரிய ஒரு பாக்கியம். அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
அவருடைய நாமம் பலத்த துருகம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு ஒரு மறைவு உண்டு. இந்த லாக்டவுன் டைம்ல அரசாங்கம் ஒரு மறைவை நமக்கு தந்திருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே நாம் மறைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக ஒரு நல்ல ஒரு சத்தியமான வார்த்தை, உன்னதமானவருடைய மறைவுக்குள் நாம் இருக்கும் பொழுது எந்த வாதையும் நோயும் துன்பமும் நம்மை தொடுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்து விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாய் இருப்போமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 107 சங்கீதம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். 19, 20 வசனம். சங்கீதம் 107 19, 20வது வசனத்தையும் தியானிக்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். முழு தேசமே இன்றைக்கு காணப்படுகிற மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே, ஆபத்தான நிலையிலே முழு தேசமும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. செய்திகளின் வாயிலாக நாம் நன்கு அறிய முடிகிறது. ஆபத்திலே யாரை பார்ப்பது, யாரை நோக்கி கூப்பிடுவது, என்ன செய்வதென்று நமக்கே தெரியாத நிலையிலே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு உண்டான ஆபத்திலே, நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, போராட்டத்திலே தேவனை மாத்திரம்தான் நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனையே நோக்கி கூப்பிட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் கூட ஆபத்து நேரங்களிலே, நமக்கு உண்டான ஆபத்து நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் பழக வேண்டும். இந்த கொரோனா ஒன்று நிமித்தம் தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவர்களும் இந்த கொரோனாவை வெல்வதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் ஒரு பெரிய ஆபத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆபத்து. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இன்னும் 3வது அலை, கொரோனாவின் 3வது அலை வரப்போகிறது என்று சொல்லி, 4வது அலை வரப்போகிறது என்று சொல்லி தேசம் ஒரு பெரிய ஆபத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர்களுடைய இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தரை தவிர நம்முடைய இக்கட்டுகளுக்கு, இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க வேற யாராலும் முடியாது. இந்த நாளிலே ஜெபம்தான் ஒரு பெரிய ஆயுதம். சோம்பேறித்தனமாய் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது கிறிஸ்தவனுக்கு அது அழகு அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சோம்பேறித்தனமாய் தூங்கி தூங்கி முழித்து உன் வாழ்க்கையை நீ வீணடிக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. லாக்டவுன் நேரம் பொழுது போக்குவதற்கு என்ன வழி? செல்லும் டிவியுமாக வாழ்வதே வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து விடக்கூடாது. உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், சின்ன சின்ன விளையாட்டுகள் என்று சொல்லி உன் நேரத்தை வீணடிக்கிறதை விட்டுவிட்டு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆபத்தை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு அந்த ஆபத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும்.
அன்றைக்கு தேசம் சந்திக்கிற ஆபத்தை அந்த நாட்களிலே எஸ்தர் ராஜாத்தியுடைய காலத்துல தேசம் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறது என்று சொல்லி தன் யூத ஜனங்கள் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறார்கள் என்பதை எப்படி மொர்தெகாய் வந்து எஸ்தர் ராஜாத்திக்கு உணர்த்தின பொழுது அவள் எப்படி 3 நாளும் செத்தவளை போல மாறி உபவாசம் எடுத்தவள் ஜெபித்தாளோ, என் தேசத்துக்காக நான் சாகிறேன், என் ஜனங்களுக்காக நான் சாகிறேன் என்று சொல்லி ஆபத்தை உணர்ந்தவளாய் ஜெபித்தார். உணர்த்தின மொர்தெகாய். சிந்தித்து பாருங்கள், ஆபத்தை உணர்ந்து ஜெபித்தார்கள். இந்த காலை வேளையில தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆபத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை வழக்கம் போல உங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? லாக்டவுன் இன்னும் ஒரு 10 நாள் முடிஞ்சு போயிடும், இன்னும் ஒரு மாசம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க உபவாசம் எப்படி இருக்குது? கர்த்தரோடு நீங்க நெருங்கி இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்குது? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுக்காக நீங்க செய்கிற காரியங்கள் என்ன? வீட்டில் முடங்கி கிடந்தாலும் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது தானே கிறிஸ்தவனுக்கு அழகு. ஜெபந்தான் உன்னுடைய அழகு, ஜெபந்தான் உனக்கு பெரிய பலன். ஆபத்தை உணர்ந்து ஜெபி. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தை உணர்த்தின மொர்தெகாயை போல இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்துப்பார், ஆபத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபித்துப்பார். அப்படி நீ ஜெபிப்பாயானால் நிச்சயமாக நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் கர்த்தர் நம்மளை நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். இரண்டாவதாக 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எஸ், இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ற காரியம், வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறவராயிருக்கிறார். வார்த்தை ரொம்ப முக்கியம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், ஜெபத்தை குறித்து சொன்னார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி ஜெபத்தை அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவது வசனத்தை அடையாளப்படுத்துகிறார். வசனம், இன்னைக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலே என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று தெய்வம் சொன்னாரே. வார்த்தை ஒழியாது, ஜீவனுள்ள வார்த்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, ஏசாயா 55:11 சொல்லும் பொழுது சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதில்லை. என் வசனம், என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதே இல்லை. தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்றைக்கு இரண்டாவது ஆயுதம் என்ன தெரியுங்களா? முதலாவது ஆயுதம் ஜெபம், இரண்டாவது ஆயுதம் வசனம். அதை அறிந்து கொள்ளுங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாம வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையா, போராட்டமா, பலவீனமா, வியாதியா, வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி, எகிப்துக்கு வந்த எந்த வாதி உன்னிடத்தில் வர விடேன் என்று சொல்லி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார் என்று சொல்லி எவ்வளவு வேத வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சூழ்நிலை பயமுறுத்தும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கும் போது, எது வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கள். வார்த்தை அனுப்புங்க, வசனத்தை அனுப்புங்க. ஆண்டவரே வார்த்தை அனுப்புறம்பான்னு சொல்லி, செங்கடல் தடை உடைந்ததே, செங்கடலை கர்த்தர் பிரித்தாரே. இன்று வரையிலும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் வேறு எங்கு நடக்கவே இல்லை. செங்கடலை பிரித்தது எது? மோசேயின் கையில் இருந்த கோல். அந்த கோல் எதற்கு அடையாளம்? வார்த்தைக்கு அடையாளம். அந்த கோல், வார்த்தையான கோல் இன்றைக்கு நம் கையில வேதமாக இருக்கிறது. வசனத்தை அனுப்புங்க. செங்கடலை பிளந்தவர், செங்கடலை பிளந்தவர் தடைகளை உடைப்பாரு, சூழ்நிலையை மாற்றுவாரு. உன்னை வனாந்திரத்திலும் வழி திறக்கிற தேவன் அவர், வழிகாட்டி உன்னை நடத்துகிற தேவன் அவர், மகிமையாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த லாக்டவுன் டைம்லயும் உன் அப்பன் தன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். தெய்வ பிள்ளையே, வசனத்தை அறிந்த தெய்வ பிள்ளையே, வசனத்தை எத்தனை முறை கேட்டு இருக்கிறாய்? அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. தண்ணி குடிச்சாலும் ஜெபம், உணவு அறிஞ்சினாலும் எல்லாம் எது செய்தாலும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே உன் பிள்ளைங்க மேல வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை அனுப்பு. வசனத்தை சொல்லி நீ அனுப்பும் பொழுது அவர்களை குணமாக்குகிறார்.
என்ன நடக்குது தெரியுங்களா? வசனத்தை நீங்க அனுப்பும் போதே, வசனத்தை சொல்லும் போதே குணமாக்குகிறார், குணமாக்குகிறார். இரண்டாவது, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்பேற்பட்ட அழிவாய் இருந்தாலும் இன்றைக்கு இந்த பயங்கரமான கொள்ளை நோயானது கொத்து கொத்தாக அநேகரை வாரி கொண்டு போகிறது, கொத்து கொத்தாக வாரி கொண்டு போகிறது. பார்ப்பதற்கே வேதனையாயிருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகளை தவிக்க விட்டு தகப்பன் மறிச்சு போகிறார். சின்ன சின்ன பிள்ளைகள். எவ்வளவு வேதனையான காரியங்கள் தெரியுங்களா? எத்தனை ஊழியர்கள், இளம் ஊழியர்கள், எத்தனை எத்தனை பேர் தேசத்துல இந்த கொரோனா யாரையும் விட்டு வைக்கவில்லை. அரசியல்வாதிகளையும் விட்டு வைக்கவில்லை, செல்வந்தர்களையும் விட்டு வைக்கவில்லை, மருத்துவர்களையும் விட்டு வைக்கவில்லை, காவல்துறையில் உள்ளவர்களையும் விட்டு வைக்கவில்லை, ஏன் ஜபம் பண்ற பாஸ்டர்களை கூட விட்டு வைக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்று முந்தின நாள் நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, ஜெபிக்கிறேன் மிகுந்த பாரத்தோடு இரவு ஜெபம் பண்ணும்போது சொல்ற, ஒரு நீதிமான் இருந்தாலும் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களாப்பா? ஏன்பா இந்த பாடு, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்னு கண்ணெதிரில் இந்த கொரோனாவுடைய வீரியத்தின் காரியத்தை நான் பார்த்தேன். ஆகையினால் அந்த வாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவரேன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதை தேவன் காண்பித்தார். அவர் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், ஏசாயா 45 அதிகாரத்துல, என்னை நான் மறைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஜனங்க தான் லாக்டவுன்ல தங்களை மறைச்சு வாழ்றாங்கன்னா அவரே அவர் முகத்தை மறைச்சுக்கிட்டாரா? கண்டும் காணாதவரை போலவும் கேட்டும் கேளாதவரை போலவும் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். தெய்வம் மறைத்து கொண்டிருக்கிறார். சில காலம் ஒரு மறைத்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலைகள். அதனாலதான் யாரையும் இந்த கொரோனா விட்டு வைக்கவில்லை. உன்னை வச்சா இங்க ஊழியம் செய், இங்க வச்சா நீ உன்னுடைய பிள்ளைக்கு நீ தகப்பனாயிரு, அல்லது மனைவியாயிரு, அல்லது உறவுகளாயிரு என்று சொல்லி, இல்லைன்னா என்னோடு கூட வாழவா என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறார். அநேகரை அழைத்துக் கொள்ளுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அவருடைய நடத்துகிற பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலமாய் இருக்கிறது. நிர்விசாரமாய் வாழ்கிற காலம் அல்ல. தூங்கி தூங்கி சோம்பேறித்தனமாய் வாழ்கிற காலம் அல்ல. தேவனுக்கு பயந்து வாழ்கிற காலம் இந்த காலம். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். விசுவாசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு வாழுங்க. உங்க விசுவாசம் உடைஞ்சிராத அளவுக்கு நீங்க ஜபத்துல தரித்திருங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். எப்பேற்பட்ட அழிவுகள் வந்தாலும், கொரோனாவினுடைய அழிவின் தாண்டவங்கள் எங்கே நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய பேராயுதமே என்ன தெரியுங்களா? தங்கள் ஆபத்தை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆபத்திலே கூப்பிடுகிறதல்ல, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்தை உணர்ந்து தேவனை கூப்பிட்டாங்க. தங்களுடைய ஆபத்தை உணர்ந்து கூப்பிட்டாங்க. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற ஆபத்தை உணர்ந்து கூப்பிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். ஜெபம் ஒரு ஆயுதம், வசனம் ஒரு ஆயுதம். செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வசனம் என்கிற ஒரு ஆயுதம், ஜெபம் என்கிற ஆயுதத்தை எங்கள் கையில கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் அறியாதவர்களாய், அறிந்தும் அறியாதவர்களாய், உணர்ந்தும் உணராதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரத்தை மாற்றுங்க. எங்கள் சோம்பேறித்தனமான வாழ்க்கையை மாற்றுங்க. இனியும் ஆண்டவரே, நாட்களை வீணடிக்காதபடி உமக்கு பயந்து ஓடத்தக்கதாய், பயந்து வாழத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டி எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாகவே இந்த லாக்டவுன் நேரங்களில் சபை விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருங்கள். அனாவசியமா வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு செவி கொடுங்க. தயவு செய்து
வேதம் சொல்லுது, விவேகி தன் ஆபத்தை கண்டு மறைத்து கொள்ளுகிறான் என்று சொல்லி. மறைந்து வாழ பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். அமர்ந்திருங்க கர்த்தருடைய பாதத்துல. உண்மையாகவே கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், நடத்துவார். கொடூரமான காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி போய் வீணா போய் உங்களுடைய பெரிய சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள்ல மாட்டிக்கொள்ளாதிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாகவே பாரம் எடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியனுக்காகவும் அடியாளுக்காகவும் ஆலன் ஆலிஸ்க்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you.